ஒரு நேர்மையான மரவெட்டியோட கதை பார்க்கலாம். ஒருத்தர் தினமும் கோடாரி எடுத்துட்டு போய் மரத்தெல்லாம் வெட்டி அதை விற்று பணத்தை கொண்டு வந்து வீட்டில் கொடுக்கறது வழக்கமாக வச்சிருந்தாராம். அதே மாதிரி தினமும் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். எந்த நாளுமே அவர் ஓய்வு எடுத்ததே இல்லை. ஒரு நதிக்கரையின் ஓரமா அவர் மரம் வெட்ட போகும்போது மரத்துல இருந்து ஸ்லிப் ஆகி அந்த கோடாரி நதிக்குள்ள விழுந்துருச்சு. அச்சச்சோ! நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு இவர் கத்துனோன்னே கடவுள் அந்த நதியிலேருந்து வெளியில வந்தாராம். உனக்கு என்ன வேணும்னு கேட்க, இல்லை என்னோட கோடாரி நதியில விழுந்துருச்சு, எனக்கு அது வேணும்னு சொன்னாராம். உடனே கடவுள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா உள்ள போயிட்டு தங்கத்தால் ஆன கோடாரி எடுத்துட்டு வந்து கொடுத்தாராம். இல்ல இது என்னோடது இல்ல அப்படின்னு சொன்னாராம் அந்த மரவெட்டி. மறுபடி கடவுள் உள்ள போயிட்டு வெள்ளியால் ஆன கோடாரிய கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். அப்பவும் இவர் இதுவும் என்னோடது இல்ல, என்னோடது மரத்தால் ஆன கோடாரி அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறமா கடவுள் மறுபடி தண்ணிக்குள்ள போயிட்டு அந்த மரவெட்டுற கோடாரியவும் கொடுத்துட்டு நீ உண்மையாவும் நேர்மையாவும் நடந்துக்கிட்ட இல்லையா, அதுக்காக இந்த தங்க கோடாரி வெள்ளி கோடாரி ரெண்டையுமே நீயோ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாராம். அதாவது நேர்மையாவும் உண்மையாவும் இருந்தா கண்டிப்பா அதுக்கான பரிசு நமக்கு எப்பவுமே காத்துக்கிட்டு இருக்கும்.